ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடி டீடைல் பார்த்தோம், இப்போ ப்ளீச் பார்த்தோம். கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. ப்ளீச்க்கு வந்துட்டு நான் ஒரு ப்ளீச் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிளன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒயிட் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணலாம்? நார்மல் வாட்டருங்களா, இல்லை ஹாட் வாட்டரா, கோல்டு வாட்டரா, இல்லை சில் வாட்டரா, என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீ சொல்லுடா. நார்மல் வாட்டர். ஓகே. சரி, நான் ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா, எனக்கு எக்ஸஸ் ஆயில் நிறையா இருக்குன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாமா? ட்ரையாக இருந்துச்சுன்னா ஓகே, சூப்பர். ஸோ அதே தான்டாமா. இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு கிளியர் மைண்ட் வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இந்த இடத்துல எந்த சர்வீஸ் பண்ணாலும் கஸ்டமரோட ஸ்கின்னோட டைப்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸ்கின் டைப்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் என்ன சீசனில் இருக்கீங்க, நீங்கள் வின்டர் சீசனில் இருக்கீங்களா, இல்லை வந்து மான்சூன் சீசனில் இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு சம்மர் சீசனில் இருக்கீங்களா, இல்லை ரெய்னியா, ஏதோ ஒன்று. என்ன 4 காலம் இருக்கு இல்லைங்களா? மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த காலங்களில் நீங்கள் எந்த சீசனில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அக்கார்டிங் டு த சீசன், அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டைப்ஸுக்கு பேஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட வாட்டரை வந்து செலக்ட் பண்ணணும். புரியுதாடா? இப்போ எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னு, நான் சம்மரில் இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னு, நான் சம்மர் சீசனில் இருக்கேன். எனக்கு வந்துட்டு டேனிங் அதிகமாக இருக்கு. ஓகே, நான் வந்து ப்ளீச் ப்ராசஸ் தான் எனக்கு வேணுங்கிற, டீடன் வேண்டாம், எனக்கு வந்து ப்ளீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இங்கே ஸோ என்ன வாட்டர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணணும்? நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நார்மல் வாட்டர் தான். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோதான். ஓகே, நானே சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆயிலை வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்கணும். பட் ஆனால் ஆல்ரெடி நான் ஹாட், எனக்கு சம்மர் இருக்குது, ஹாட்டாக இருக்கேன். என்னதான் நீங்கள் ஏசி போட்டாலும் எனக்கு சம்மரில் வந்து நீங்கள் திரும்ப ஒரு ஹாட்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு இருக்கும். அப்போ இங்கே என்ன லூக் வார்ம் வாட்டர், மிதமான சூடு கிளன்ஸ். ஓகேங்களா? மிதமாயினா இந்த இடத்துல ப்ரீ ப்ளீச்சை நம்ம ஒயிட் பண்ண மாட்டோம், ஆக்டிவேட்டரை ஒயிட் பண்ணி தான் எடுப்போம். ஆனால் வந்து கிளன்ஸ் பண்ண மாட்டோம், தொடச்சி தான் எடுப்போம். அதே மாதிரி போஸ்ட் சீரமே நம்ம துடைக்க மாட்டோம். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிளன்ஸுக்கு மட்டும் தான் வாட்டர் தேவைப்படும். ஓகேங்களா? அப்போது கிளன்ஸ்லையும் இந்த இடத்துல ஒயிட் பண்ணுறதுக்கான ஒரு வாட்டர் தான் தேவைப்படும். அங்கே இங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது லூக் வார்ம் வாட்டர். ஓகேங்களா? வை தே ஹாவ் ஆயில் ஸ்கின் டைப். ஓகேங்களா? ஆயில் ஸ்கின் டைப்பில் நீங்கள் நார்மலாக கிளன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் வாட்டரை கிளன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட எக்ஸஸ் ஆயிலில் உறிஞ்சக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு லூக்வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ஹீட்டு கொஞ்சமாக இருக்கிற அந்த ஹார்ம் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சூடு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆயிலை வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து கொஞ்சமாக உறிஞ்சு எடுத்துட்டு கிளன்ஸ் பண்ணும்போது நல்லாவே டீப்பாக வந்து ஒரு கிளன்சிங் நடக்கும். அப்போது டீப் கிளன்சிங் நடக்கும்போது க்ரீம் போட்டு நீங்கள் இந்த ஆக்டிவேட்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு சில் வாட்டர் யூஸ் பண்ணணும். சம்மர் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் வந்து கபகபன்னு எரியும். ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஹீட்டை வந்து உறிஞ்சாது. ஓகேங்களா? ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு சம்மரில் இன்னும் நிறையா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சூடு வந்து பெனிட்ரேட் ஆகும். அப்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ் போட்டு நல்ல ஒரு சில் வாட்டரோ இல்லைனா ஒரு கூலிங் வாட்டரோ யூஸ் பண்ணி நீங்கள் கிளன்ஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆல்ரெடி அவங்க ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சில் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உடனே வந்து ஃபீல் பண்ணுவாங்க நல்லா இருக்குன்னு. ஆனால் ஒன் கண்டிஷன் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ட்ரை ஸ்கின்னுக்கு ப்ளீச் நாட் ப்ரிஃபரபிள். அதனால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் இந்த ப்ளீச் ஸ்டெப்ஸ், இந்த டேன் ரிமூவிங் ஸ்டெப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த ப்ளீச்சிங் சர்வீஸை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு டீடான் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன், அந்த கிளாஸில் இருக்கிற டீடான் டைரக்ட் க்ரீமை வந்து போடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா இந்த ஆக்டிவேட்டர் ரேஷியோஸை கம்மி பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு எனக்கு எரியுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இமிடியேட்டாக வந்து அந்த ப்ளீச்சை வந்து ஒயிட் பண்ணி எடுத்துடுங்க. ஓகேங்களா? ஒயிட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் வச்சோ இல்லைன்னா ஒரு ரோஸ் வாட்டரோ ஏதோ ஒன்று போட்டு அலோவேரா ஜெல் இந்த மாதிரி போட்டுட்டு அவங்களோட அந்த இரிட்டேஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸை கொடுத்துடுங்க. ஓகே, புரியுதாடா? ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ளீச்சை வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கின்னு ஃபைன் லைன்ஸ் இருக்கும், ட்ரை, ஆல்ரெடி ரொம்ப ட்ரை, டேன் ஆகிடுக்கும். ஆனால் அவங்க ஸ்கின்னு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ரெட் கலராக அப்படியே தெரியும், அப்படியே வந்து கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சென்சிட்டிவும் அதே தாண்டா. ஆனால் அவங்களோட ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணாவே கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், நல்ல நரம்பு போகிறது தெரியும். அவங்களுக்கு வந்து நீ ஓப்பன் பண்ணி விரிசல் விட்டுற மாதிரி தான் அவங்க ஸ்கின்னே இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்கின்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ளீச்சை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்துட்டு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும், ரெட்டாக இருக்கும், பபுள்ஸ் வரும், ரொம்ப எரிச்சல் வந்துட்டு சொரிய ஆரம்பிப்பாங்க, கபகபன்னு எரிச்சு அவங்க புண்ணாகவே அந்த ஸ்கின்னை வந்து இம்மிடியட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் ஒன் திங் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஆக்டிவேட்டரோட ரேஷியோஸை கம்மி பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ல 1:1ன்னு ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது நார்மல். ஆனால் நான் சொல்றது என்ன அப்படின்னா ட்ரை ஸ்கின்னுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், பரவாயில்ல, நீங்கள் டேன் இருக்குன்னு நினைச்சீங்க, ரிசல்ட் நல்லா வர நினைச்சீங்க அப்படின்னா இங்கே 1/4 ஆஃப் ஆக்டிவேட்டர் அண்ட் தென் 1 பங்கு, 1ல 4/4 பங்கு, அப்படி ஒரு ஸ்பூன் க்ரீம் போடுறீங்கன்னா 1/4 வந்துட்டு ஸ்பூன் வந்துட்டு ஆக்டிவேட்டர். இதே ஆயில் ஸ்கின்னுக்கு நீங்கள் 1:1 ரேஷியோ போகலாம். இதே காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நார்மலுக்கு நீங்கள் 1:1 போகலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் 1/4 போகணும். ஆனால் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எப்படி போகணும்னா எந்த இடத்துல நீங்கள் ஆயில்னு நினைக்கிறீங்களோ அங்கே 1:1 ரேஷியோவும், எந்த இடத்துல ட்ரைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே இந்த ரேஷியோஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அவங்களுக்கு டபுள் ஒர்க்கு தான். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த டபுள் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி, அவங்களோட ரிசல்ட் கிடச்சிடும். நீங்கள் இந்த வேலையை வந்துட்டு 1:1 ரேஷியோலே போட்டிங்க அப்படின்னா ட்ரையான இடத்துல சிகப்பாயிடும், ஆயில் இடத்துல ஒன்றும் ஆகாது, அப்பயும் இங்கே ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அப்போது எந்தெந்த ஸ்கின் டைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் யூ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கிளியராக புரியுதாடா? டவுட்டுன்னா கேளுங்க, டைம் எடுத்துக்கோங்க.